வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்றைக்கி வந்து ரொம்பவுமே ஒரு பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து அதை பற்றினதை தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்மிடம் உள்ள ஏதேனும் ஒரு பொருள் அல்லது ஆவணங்கள் தொலைந்து விட்டாலே வந்து பலருமே வந்து பதற்றமாகி விடுவோம் இல்லையா? குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசு ஆவணங்களான ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, பட்டா, சிட்டா, கல்வி சான்றிதழ் என எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா அரசு ஆவணங்களை வாங்க வந்து பல முறை வந்து அலைய வேண்டி இருக்குமே அப்படிங்கிறது பலருக்குமே வந்து ஒரு பெரிய தலைவலியாக வந்து நினைப்பீங்க. ஆனால் இன்றைய காலத்தில் வந்து அப்படி வந்து நம்ம அலைய வேண்டாங்க. ஏன்னா இருந்த இடத்துல இருந்து கொண்டே திரும்ப வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருக்கிறது என்னென்னா, ரேஷன் கார்டு தொலைஞ்சிருச்சுன்னா அதனை எப்படி வந்து திரும்ப பெறுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டு வந்து பொதுவாக அத்தியாவசிய பொருட்களை வாங்குகிற ஒரு கார்டாக மட்டும் இல்லாமல் ஒரு அவசியமான ஆவணமாகவும் இருக்குது. இதன் மூலமாக வந்து அரசோட உதவித்தொகைகள், அரசின் மானிய சலுகைகள், அரசின் புதிய திட்டங்கள் என பலவற்றையும் வந்து நம்மளால் பெற முடியும். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்தியாவசிய தேவைகளான சிலிண்டர் வாங்குறதுக்கு ரேஷன் கார்டு வந்து அவசியமான ஒன்றாக வந்து இருக்குது. பலன்கள் கொடுக்கின்ற இப்போ இந்த ரேஷன் கார்டை வந்து வாங்குறதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் பலரும் வந்து பல முறை வந்து அலைஞ்சிருக்கலாங்க. இப்படி ஒரு கார்டை வந்து தொலைச்சிட்டா பதட்டம் வந்துதானே செய்யும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கவலையே வேண்டாம். நீங்கள் இதற்காக நாள் கணக்கில் அலையவும் வேண்டாம், மணிக்கணக்கில் காத்திருக்கிறவும் வேண்டாம். இதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தமிழக உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ தளமான ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. அந்த வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து பார்த்துக்கோங்க. அந்த பக்கத்துக்கு வந்து நம்ம போகணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பயனாளர் நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் செய்யணும். அது வந்து மற்றொரு பக்கத்துக்கு வந்து போகும், நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். அந்த பக்கத்தில் வந்து உங்களோட பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை வந்து கொடுக்கணும். அதன் பிறகு வந்து கேப்சா எழுத்துக்களை வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து பதிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதனை கொடுத்த பிறகு பதிவு செய்த என்ற அப்ளிகேஷனை வந்து கிளிக் செய்யணும். ஓடிபி கொடுத்து அதை வந்து அப்டேட் செய்ய வேண்டும். அதன் பிறகு பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபியை வரும், அதை வந்து அதனை எடுத்து அப்டேட் செய்து கொள்ளணும். ஓகேவா? அதன் பிறகு ரேஷன் கார்டை வந்து பதிவிறக்கம் செய்யும் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதன் உள்ளே சென்று ஸ்மார்ட் கார்டு பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். அதன் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மொழியை வந்து தேர்வு செஞ்சுக்கலாம். அதன் பின்னர் வந்து சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா பிடிஎஃப் வடிவத்தில் உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து பதிவிறக்கம் வந்து செய்து கொள்ளலாங்க. மொபைல் எண் வந்து அவசியம் கண்டிப்பாக. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. மேற்கண்ட இந்த ஆன்லைன் முறையை வந்து நீங்கள் பதிவு செய்ததுக்கப்புறமா வந்து மொபைல் எண் இருந்தால் மட்டுமே வந்து தான் பெற முடியும். ஆஃப்லைன் முறையில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து மாவட்ட உணவு மற்றும் விநியோக கட்டுப்பாட்டல் அலுவலகத்திற்கு வந்து நேரில் வந்து போகணும். அங்கே குடும்ப உறுப்பினர்கள் 2 பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் வந்து சமர்ப்பிக்கணும். அதோட வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டோட எண், அனைத்து உறுப்பினர்களோட ஆதார் கார்டு, அப்புறம் குடும்ப தலைவரோட பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், அப்புறம் வந்து அடையாள சான்று உள்ளிட்ட ஆவணங்களை வந்து இணைத்து வந்து கொடுக்கணும். இறுதியாக வந்து நகல் ரேஷன் கார்டு பெறுவதற்கான படிவத்தை வந்து அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி அதை பூர்த்தி செய்து அதனுடன் வந்து அபதார கட்டணத்தையும் வந்து கொடுக்கணும். 2 ரசீதுகளையும் வந்து இணைத்து வந்து சமர்ப்பிக்கணும். அட்டையோட நிலை என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னா, உங்களது ரேஷன் கார்டில் வந்து பெயர் மாற்றம், மொபைல் எண் மாற்றம் அப்படி இல்லை வேறு ஏதாவது திருத்தம் செய்ய நிலையில் அதன் தற்போதைய நிலையை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, மின்னணு அட்டை தொடர்பான நிலையை அறிகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, tnpds.go.in என்ற பக்கத்தில் இருக்கும். அதில் வந்து அட்டை தொடர்பான சேவை நிலையை வந்து அறிய அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் செஞ்சிங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களோட குறிப்பு எண்ணை வந்து கொடுத்து செக் செஞ்சு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.